துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது? இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, என்ன விதமான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் நம்ம ராசியில் உண்டு. ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் தான் ராசி அதிபதியாக இருக்கிறார். அப்போ துலாம் ராசிக்கு சுக்கிரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இந்த மாதம் சுக்கிரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நீசம் பெற்று இருக்கிறார். அப்போ எதுவுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க நீசம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதன் நீசம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் கேது பகவானோட வேற சேர்ந்து இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா எடுத்த முயற்சிகள், விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு, ஏற்படும். அதே நேரத்தில் சில நேரங்களில் மன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது விரக்தி நிலை உருவாகும். நம்ம நல்லாத்தானே செய்கிறோம், நல்லாத்தானே பண்ணுறோம், நல்லாத்தானே இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது, ஆமாம் அப்படிங்கிற மனம் சார்ந்த மனக்குழப்பம். அதே நேரத்தில் கொஞ்சம் உணர்வு நிலையில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பயம் வரும், எதிர்காலம் குறித்து பயம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போவே இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் காலங்கள் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் வரும். இந்த காலகட்டங்கிறது தற்காலிகமானது தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுலேயும் துலாம் ராசியை பொறுத்தவரை நேர்மை, உண்மை, நீதி, நியாயம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மனம் ரீதியாக எந்த ஒரு சிக்கலையும் வச்சுக்காதவங்க, தனக்கு தெரிந்த நியாயத்தை, தனக்கு தெரிந்த விஷயத்தை நேரடியாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அப்படின்னா அது துலாம் ராசிக்கு மட்டும்தான் உண்டு. வேறு யாருக்கும் அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் எந்த நாட்கள் வரை அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக தான் போக வேண்டிய காலகட்டம் இருக்குது. 18ஆம் தேதி வரை ராசிநாதன் கொஞ்சம் நீசம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியாத அளவு சில பேருக்கு வரும். சில பேருக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கொஞ்சம் சிரமத்தோடு சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதத்தை கடந்து போகிறது அப்படிங்கிறது. ஆமாம், அதனால் இந்த காலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாகவும் ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட 1க்கு 2 முறை யோசிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். இது செப்டம்பர் 18 வரையும் தான். 18க்கு அப்புறம் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ எதையும் செய்யலாம், எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும், நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது. எப்போ? 18க்கு பிறகு, செப்டம்பர் 18க்கு பிறகு. அது ஒன்றா. அடுத்து வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வேலை, தொழில், வருமானத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, எல்லாமே லாபகரமாக தான் போய்கிட்டு இருக்குது இப்போ வரையும். ஏன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த அதிபதி, பாதக அதிபதி, வேலை சார்ந்த அதிபதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போயிட்டு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல தான் போய் இருக்கிறார். ஆமாம், இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும். அப்போ அந்த வகையில் வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்களை அப்படியே இருக்கிறபடி மெயின்டைன் பண்ணலாம். அதே நேரத்தில் அரசு சார்ந்த ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. அப்பா வகை சொத்து பத்துக்கள் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மாமன் வர்க்கம், மாமன் மைத்துனர் வகையிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அவங்களாம் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அரசு சார்ந்து டெண்டரு, கான்ட்ராக்டு இது பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும்.
அதுவும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18க்கு பிறகுலாம் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், எடுத்த வேலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் உண்டு. ஆமாம், எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாகத்தான் இருக்குது. வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுக்கு மட்டும் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இந்த காலகட்டத்தில் வரும், கொஞ்சம் ஏறுறது மாதிரி ஏறி அப்புறம் இருக்காது, காணாமல் கூட போயிடும். சில பேருக்கு ஏறும், கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா 7க்குடையவர் 9ல் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனைவி சார்ந்த உறவுகள், மனைவியோட தம்பி, மனைவியோட சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தகவல்கள் கிடைக்கும், வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருப்பாங்க. சொத்துக்கள், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சில பேருக்கு தசாபத்தி அமைப்புகள் நல்லா இருந்தது அப்படின்னா ஏற்படும். அடுத்து பாருங்கள், சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வேலை சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள், எதிரி தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குமுறைப்படும், அதாவது சரியாகக்கூடிய காலகட்டம். கடனை படிப்படியாக கட்டுறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிரி தொந்தரவு, எதிரிகளால் ஒரு பெரிய தொந்தரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். எதிரிகள்லாம் கொஞ்சம் உங்களை பார்த்து கொஞ்சம் விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 3-6 மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். மறைந்தவர் மறைந்திருக்கிறதுனால மறைய வேண்டியவர் மறைஞ்சிருக்கிறார். அப்போ கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. அப்போ பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படும். திடீர்னு ஒரு பொருள் வரவு, பண வரவு, திடீர்னு உதவி, அதே போல் ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீகவாதிகளோட ஆசீர்வாதங்கள், அதே போல் குருக்களோட சந்திப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. ஆமாம், 8ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் இருக்கிற இடது அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய இடத்துல தான் அவரும் இருக்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய பலன்களும் 12-2 அப்படிங்கிற ஸ்தானங்களை பார்க்கறதுனால, 4ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்களே நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் உங்களை தயார் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. என்ன விதமான வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் வழிபாடும், வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயமாக இருக்குது. இந்த மாதத்தோட மேலும் சிறப்பான விஷயங்கள் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது, முன்னோர்கள் வழிபாட்டு தினம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, செப்டம்பர் 7ஆம் தேதியை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பஞ்சபூத கடவுள், பஞ்சபூதத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி அப்படின்னா திருவண்ணாமலை வழிபாடு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது. அண்ணாமலையார் அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அடுத்து இந்த மாதத்தில் 6 சுபமுகூர்த்தங்கள், அதிலையும் குறிப்பாக 3 சுபமுகூர்த்தங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரிய நல்ல சுபமுகூர்த்தங்களாக அமைஞ்சிருக்கு. சுபமுகூர்த்த தினங்கள் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. ஆமாம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. இது முழுமையான மாத பலன், கோச்சார பலன் தான், ஓகேங்களா? கோச்சார பொது பலன், உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகம் தான். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன எப்படி அப்படிங்கிறது முழுமையாக பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார நிலையை பார்த்தீங்க அப்படின்னா
மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த கோச்சார கிரக நிலைகளின் அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி அங்கே நடக்குது. அது சாதகமான தசாபுத்திக்கு அமைப்புக்கு ஏற்றார் போல கோச்சார நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உயர்றது முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரக நிலையை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 12ஆம் இடத்துல நீசம் பெற்று கேதுவுடன் சம்பந்தம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணும் போதே உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும். தன்னுடைய ராசிநாதன் நீசம் பெற்றுட்டாரா, அதுவும் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டாரா, கேதுவுடன் சம்பந்தப்பட்டிருக்காரா, இது எல்லாமே நெகட்டிவான பலன்களை தரும்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்னுடைய ஜோதிட கணிப்பின் வித்தையின் அடிப்படையில் தெளிவாக சொல்ல வரேங்க, எந்த ஒரு கிரகமும் நீசம் பெறுவது கிடையவே கிடையாது. நீசம்ன்ற ஒரு அமைப்புனாக்கா, நீசம்னாக்கா ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் நீசம்னு சொல்லுவாங்க. தவிர நீசம் பெற்றுட்டா, அதாவது ஒரு கிரகம் நீசம்னா என்னங்க, இறக்கும் தருவாய்க்கு செல்றது தான் நீசம்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிரகம் நீசம் பெற்றுச்சுன்னா அது எப்படி திரும்ப அடுத்தது ஆட்சி பலம் பெறணும்னு சொல்ல முடியும்? அப்படி கிடையாதுங்க. நீசம்னா கொஞ்சம் வலிமை குறைந்திருக்கு அப்படின்றது சொல்ல முடியும். அந்த வலிமையும் அந்த கிரகம் நீசத்தன்மையை வச்சு சொல்லிட முடியாது. அந்த கிரகம் நின்ற நட்சத்திர சாரத்தை பொறுத்து தான் அந்த கிரகம் நீசம் பெற்றதா அல்லது உச்சம் பெற்றதா ஆட்சி பெற்றதா அப்படின்றது சொல்ல முடியும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் தற்பொழுது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்ததே குற்றம், அது கேதுவுடன் சேர்ந்தது அதை விட குற்றம், அதில் நீசம் பலம் பெற்றது அதை விட ரொம்ப குற்றம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்படின்றது சொல்ல விரும்புகிறேங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறது அது உச்சத்துக்கான பலன்களை கொடுக்கும். எப்பொழுதே 12இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்திற்கு வாழ பிறந்தவர்கள் அப்படின்றது சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அப்படின்றீங்க. மற்றவர்கள்லாம் வாழாமலே இருக்கவங்க எப்படிங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாதுங்க. வாழ பிறந்தோன்னா அனைத்து அடிப்படை வசதிகளோட சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே 12ஆம் இடத்தில் சுக்கிரன் பெற்ற நபர்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவான் 12இல் நீசம் பெற்றிருந்தாலும் அந்த கிரக நட்சத்திரங்கள் எதை பொறுத்ததோ அதை பொறுத்து தான் நடக்கும்ன்றீங்க. அப்ப இந்த சுக்கிர பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்? சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் நிற்கிறார். இந்த சூரிய பகவானும் லாபாதிபதியா வருகிறார். அப்ப லாபாதிபதியின் நட்சத்திரத்தை வாங்கிய ஒரு நபருக்கு, ஒரு கிரகத்துக்கு எப்படி நீசத்துக்கான பலன்களை கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. அப்ப லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கனால உண்மையாகவே சொல்ல வரேன் பாருங்க, உங்களோட ராசிக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். கடந்த 2024 மே மாத காலகட்டத்திலிருந்து இந்த நேர காலகட்ட வரலுமே வருமானத்துக்கு குறைவுகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள் ஏற்படும்ன்றது உண்மையான விளக்கம் தாங்க. ஆனா இந்த நேர காலகட்டத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அப்ப அந்த வாய்ப்புகள் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த செப்டம்பர் மாதங்கள் இருந்துட்டு இருக்கும். அதே போல இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் பெறீங்க அப்படின்னாக்கா அந்த வெளிநாட்டு மூலியமா அதிகப்படியான லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்ப இந்த காலகட்டங்கள், அது குறிப்பிட்ட காலகட்டங்கள், இந்த செப்டம்பர் மாதம் 10 தேதி வரலும் தெளிவாக குறிச்சு வச்சுங்க. முதல் 10 தேதி காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமையிறது. இது மாதிரி பல்வேறுபட்ட நிகழ்வுகளானது உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் உங்களோட ராசிநாதன் நீசம் பெறவில்லை, ஆட்சி பலம் பெற்ற லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறனால் உங்களுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும், பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய அமைப்புகளும்,
குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளுமா இந்த நேர காலகட்டமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க. இது கேதுவுடன் சம்மந்தப்படுறாரு அப்படின்னாக்கா, இந்த கேதுவுடன் சம்மந்தப்படக்கூடாதுன்றது உண்மைதான். ஆனால் இந்த கேதுவுடன் சம்மந்தப்பட்டால் என்ன செய்யணும்? இந்த மாதம் முழுக்கதுமே தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, விநாயகப் பெருமானை தொன்று தொட்டு வழிபாடு செய்யணும். கேதுவின் அம்சம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு போயிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரம் முழுக்க தொடர்ச்சி விளக்கு போட்டு 9ஆம் நாள் தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த மாத காலகட்டமானது ஒரு வருடத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாதிப்பு தொகையானது இந்த ஒரு மாத காலகட்டத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகும். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு எல்லாமே முயற்சி எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்ற சொல்லலாம். கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் உங்களுக்கு தெய்வ பக்திகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். தீர்த்த யாத்திரைகளுக்கும் போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், கடன் சுமையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள். திடீர்னு கடன் வந்துருச்சு சார், இந்த ஜூன் மாதம் தான் தொட்டுது, ஆனால் திடீர்னு ஒவ்வொரு மாதமும் கடன் மேலே கடனாகவே வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தக்கூடிய காலகட்டங்களும் இதே மாத காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை நோக்கி வரதா அர்த்தம். இப்போ 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள், தாயாரின் உடல்நிலையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வீடு மனை வாசலை திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றது தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இதுக்கு முன்னாடி தொழிலானது முடங்கி போய் உட்கார்ந்துருந்துருக்கும். அப்போ முடங்கிய தொழிலானது இந்த நேர காலகட்டத்தில் முடக்கங்கள் நீங்கி ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள் இருந்த நபர்கள் குடும்ப உறவுகள் ஒன்று சேர்ந்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்வின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது 5ஆம் இடத்தில் வக்ரம் பெறதுனால வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றதுங்க. திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேர காலகட்டங்கள் திருமணத்துக்கான ஒரு யோக காலகட்டங்கள். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆன நபர்கள் கூட இந்த நேரத்தில் 2வது திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. குழந்தை பேருக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருக்குதா அப்படின்னாக்கா, இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைகளும் இல்லை அப்படின்றது தெரியப்படுத்த விரும்புதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் நிறைந்த காலகட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருன்றதுங்க. அதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து உட்காந்துருக்கார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவன் 3 6ஆம் அதிபதி பாதகாதிபதி தாங்க, 2 7ஆம் அதிபதிகளும் பாதகாதிபதி தான். அப்போ இந்த 2 அதிபதியுமே ஒரு இடத்துல சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால திடீர், அதாவது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் செவ்வாய் கேது இணைவு பெறதே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகளை தூண்டி விடுன்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குருவின் பரிபூர்ண பார்வைக்கு பலன் உண்டு. பார்வையானது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பார்க்குது. 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் அயல்நாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக அந்த அயல்நாட்டு பிரச்சனைகளானது உங்களுக்கு வீட்டின் வாயில் கதவை தட்டி அந்த பிரச்சனை தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 2ஆம் இடத்து தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதி. அப்போ 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது 2ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தன பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும். அதே போல் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது 9ஆம் இடத்துலையே பார்த்தீங்க 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வலிமை பெற்று உட்காந்துருக்குங்க. அப்போ வலிமை பெற்று உட்காந்துருக்கிறதும் 9 10ஆம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்தாலும் பார்த்தாலும் பரிவர்த்தனை ஆனாலும் தர்ம கர்ம ராஜயோகம்ன்ற விதிங்க. அப்போ தர்ம கர்ம ராஜயோகமும் செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களும் பாதிப்பு கிடையாது. சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும்
படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசிக்கான செப்டம்பர் மாத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்த துளாராசி நண்பர்களே, துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் இருக்கார். அதன் பிறகு உங்கள் ராசிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசியிலே வருகிறார். ஆகவே செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எல்லா காரியத்திலும் சாதனை செய்வீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை தொடங்க வேண்டியிருந்தாலும் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நல்ல தனபாகியம் இருக்கிறது, செலவினங்களுக்கு ஏற்ற வரவுகளும் இருக்கிறது, தாய் தந்தையர் மூலமாக அனுகூலமும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செவ்வாயுடைய பார்வை இருக்குது. 3ஆம் இடத்திற்கு குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரன் வெளியிடங்களுக்கு 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் இரவு நேரத்தில் பயணம் செய்யும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த மாதம் இரவு நேரத்தில் தான் அதிக பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இரவு நேரத்தில் தான் பிரச்சனைகள் வரும். ஆகவே இரவு நேர பயணங்களை இளைய சகோதரன் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். தாய்க்கு உடல் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான மருத்துவம் செய்தால் நிச்சயமாக தாய் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 5ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றது. குழந்தைகள் அடம் பிடித்தாலும் அவர்களுடன் நீங்கள் அன்பாக பேசுங்கள். விரைவில் நலம் பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் பேசினால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். குழந்தைகளை அடிப்பதை இந்த மாதம் தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தைகளை இந்த மாதம் அடித்தால் அவர்கள் வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகுபான் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே ஓரளவு விருத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவியால் நல்ல தனபாகியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது. மனைவி பெயரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை இந்த மாதம் அடைவார்கள். உங்கள் பெயரில் தொழில் செய்தால் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு வயிற்றில் சிறு சிறு கோளாறுகள், அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இந்த மாதம் நீங்கள் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். யாரையாவது நம்பி நீங்கள் கடன் கொடுத்தாலும் அல்லது பிறருக்காக ஜாமீன் போட்டாலும் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் சுமை அதிகமாகிவிடும். ஆகவே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. ஜாமீன் போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆகவே நல்ல தனவரவு காத்திருக்கிறது. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும். அதன் மூலமாக ஒரு நல்ல பணப்புழக்கம் உங்கள் குடும்பத்திலே அமையும். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள் தான் இந்த மாதம் முழுமைக்கும் செல்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. இருந்தாலும் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. பொருளாகவும் பணமாகவும் கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. ஒருவேளை பொருளாக நீங்கள் பணம் கொடுத்தாலும் கடன் கொடுத்தாலும் விரைவில் அதற்குரிய பணத்தை விரைவில் பெற்றுவிட வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்காங்க. புதன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நன்று. என்றால் தந்தை மூலமாக நல்ல அனுகூலம் காத்திருக்கிறது. தாய்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தந்தைக்கு எந்த ஆரோக்கிய குறைவும் வராது. மேலும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது தந்தையால் தனவரவு காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது இந்த மாதம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, அது புத்திர தோஷமோ அல்லது களத்திர தோஷமோ அல்லது செவ்வாய் தோஷமோ எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்களுக்கான பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் தோஷ பரிகாரங்கள் செய்தால் விரைவில் தோஷங்கள் நிவர்த்தி பெற்று அதற்குரிய நல்ல பலன்களை பெற முடியும். இந்த தோஷ பரிகாரங்கள் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள் செய்து விடுவது நல்லது. அதன் பிறகு வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கிறது.
அடுத்து லாபாதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும். வர்த்தகத்திலே புதிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்களை உங்களை தேடி வருவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுடன் இருக்கார். ஆகவே இந்த மாதம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக உங்களை சார்ந்த செலவினங்கள், உங்களுடைய தேவைக்கான செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக இந்த மாதத்திலே 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த மாதம் சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பண விஷயத்தில் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கை தேவை. உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்திற்கும் நல்ல பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வதே நல்லது. ஏனென்றால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை, முக்கியமாக கடினமான அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாகும். ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமையன்று விநாயகருக்கும் மகாலட்சுமிக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினால், பண விஷயத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே கடன் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினால், அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் முதலில் குரு பகவானுக்கு நெய் தீபங்கள் 3 நெய் தீபங்கள் வைக்க வேண்டும். அதன் பிறகு தட்சிணாமூர்த்திக்கு 3 நெய் தீபங்கள் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ஓரளவு பணப்பிரச்சனைகள் இந்த மாதம் முழுமைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் ஹரிதாளிகா கௌரி விரதம். அன்றைய தினத்திலே மஞ்சள் தூளினால் நீங்கள் மஞ்சள் தூளை சிறிது நன்றாக தண்ணீரில் கலந்து மஞ்சளை உங்கள் வீட்டில் அம்பாளுடைய படம் இருந்தால் அந்த அம்பாளுடைய படத்திற்கு முகத்திற்கு பூச வேண்டும். அவ்வாறு பூசிவிட்டு அவருக்கு அர்ச்சனைகள், பூஜைகள், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லி நீர்ப்பு நைவேத்தியம், அதாவது இனிப்பு நைவேத்தியம் என்றால் பால் பாயச நைவேத்தியமோ அல்லது பாசிப்பருப்பு பாயாச நைவேத்தியமோ செய்துவிட்டு அதன் பிறகு குடிக்க வேண்டும். அந்த மஞ்சளை அடுத்த நாள் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று மஞ்சள் பிள்ளையாராக வைத்து பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள், தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மேலும் சித்திரை நட்சத்திரத்தின் தேவதை சக்கரத்தாழ்வார். ஆகவே அந்த செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வார் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் வைத்து துளசி மாலை அணிவிப்பதும் நல்லது. இதன் மூலமாக சித்திரையில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அந்த செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை என்று ரிஷி பஞ்சமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ரிஷி பஞ்சமி என்றால் பெண்கள் பூஜையின் போது சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம் அல்லது தீட்டுப்பட்டிருக்கலாம். அதாவது மாதவிடாய் காலத்திலே சில தீட்டுகள் பட்டிருக்கலாம். இந்த தீட்டுக்கள்லாம் விலகுவதற்காக சுவாதி நட்சத்திரமான செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் 6 பேர் அல்லது 7 பேரை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சுவாதி நட்சத்திரத்தின் தேவதை லட்சுமி நரசிம்மர். அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மர் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று மாலை நேரத்திலே லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து அன்றைய தினத்திலே பானகம் நைவேத்தியம் செய்து துளசி மலரினால் துளசி இலையினால் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக சுவாதியில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 9 திங்கட்கிழமை என்று சஷ்டி அன்றைய தினத்தில் சஷ்டி விரதம் என்று கந்த சஷ்டி விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை படித்து முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு வர வேண்டும். விசாகம் என்பது முருகனுக்கு மிக உகந்த நட்சத்திரம். அன்றைய தினம் சஷ்டி செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த பூஜைகள் செய்வதன் மூலமாக விசாகத்தில் பிறந்தவர்கள் அனைத்து நலன்களும் பெறுவார்கள். இவ்வாறாக இந்த நட்சத்திர பூஜைகள் செய்தால் நிச்சயமாக இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில்
கடக ராசியில ரிஷப லக்னத்துல புதன் பகவானுடைய திசையில 109 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி இப்ப கடக ராசியில இருக்க வேண்டிய புதன், நட்புல இருக்க வேண்டிய புதன் சிம்ம ராசிக்கு பகையா வந்து உக்காந்துருவாரு. எப்ப செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்ம ராசியில தான் இருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி என்ன பண்றாருன்னா கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு அவர் வந்து ஆட்சியா வந்து உக்காந்துருவார். சரிங்களா? அடுத்ததுபடி பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி இப்ப வந்து சூரியன் ஆட்சியா இருக்க வேண்டிய சூரியன் அடுத்தது என்ன பண்றாருன்னா கன்னி ராசிக்கு போயிடுறாரு, பகையா போயிடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி அதாவது உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். அப்படி அமைஞ்சிருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்றாருன்னா 19ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி உங்க ராசிக்கு துலாம் ராசியில போய் வந்து ஆட்சியா உக்காந்துருவாரு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இந்த 4 கிரக பயிற்சியில சுக்கிரனும் சரி புதனும் சரி இந்த மாதத்துல வந்து ஆட்சியா வந்து உக்காந்துருவாரு. அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க துளாராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, நீங்க அப்படி வாழ போறீங்க, இப்படி வாழ போறீங்கன்னு எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. எப்ப குரு வந்து மேச ராசியில் இருந்து 7ஆம் இடமா உங்க ராசியை பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5, 7, 9. அப்ப 5ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில 5ஆம் இடமா இருக்கும்போது சிம்ம ராசி, துலாம் ராசி, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அதை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா மே மாசம் 1ஆம் தேதி என்ன பண்ணிட்டாருன்னா மேச ராசியில் இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரும்போது 7ஆம் இடமா வந்து துலா ராசி பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்ப விருச்சிக ராசி பார்க்கிறாரு. சரிங்களா? அப்ப குரு பார்க்கும்போது துளாராசிக்காரங்க நல்லவன் இருந்திருக்கணும். ஆனா 75% to 80% பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப போராடிட்டீங்க. பண கஷ்டம், தொழில் முடக்கம், அன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா படாத அவஸ்தை. இது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. சரி, இதுக்கு மேலேயாவது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இந்த மாசம் செப்டம்பர் மாசம் 16 தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அந்த போராட்டம் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறதே முதல்ல தப்பு. 12ஆம் இடத்துல மறைஞ்சாலே பலன் கிடையாது இல்லையா? 12ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதி மட்டும் இல்ல, பொதுவா எந்த கிரகமும் 12ல மறையக்கூடாது. 12ல எக்கிரகம் மறைகிறாரோ அக்கிரகம் வந்து அஸ்தனம், மறைவு, நீச்சம். அப்படி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடைவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சம் அடைவாரு. அப்படி இப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது 18ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கன்னி ராசியில் தான் இருப்பாரு. அப்போ 19ஆம் தேதி என்ன பண்றாருன்னா உங்க ராசிக்கு வராரு. உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுக்கு ஆட்சியா வந்து உட்காரும் பொழுது அப்பதான் உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவார். அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற இடத்துக்கு வரீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னா போராட்டமான போராட்டம், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருந்தா கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சொந்த பந்தம் எல்லாமே இருந்தாலும் சப்போர்ட் இல்லாத வாழ்க்கை, படிச்சிருந்தாலும் படிப்புக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, அதாவது படிப்புக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, வாழ்க்கைக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை. அப்ப அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத பாத்தீங்கன்னா போராட்டங்கள் அதிகமா இருக்க வேண்டிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி.
பொதுவாக விருச்சிக ராசிக்கு அதிபதினாவே சுக்கிரன். எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, வீடு கட்டிட்டீங்க, மண்ணு வாங்கிட்டீங்க, காடு வாங்கிட்டீங்க, இடம் வாங்கிட்டீங்க, பூமி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு என்னப்பா சுக்கிரன் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரனே போய் 12ஆம் இடத்துல நேச்சம் அடையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிரயோஜனமுமே இருந்திருக்காது. இருக்கிறது கூட விற்கலாம நினைக்க கூட வித்திருக்க முடியாது, வாங்கியிருக்கிற கடன் கட்டியிருக்க முடியாது, வெச்ச நகையை திருப்பி இருக்க முடியாது, தொழில்ல சில சங்கடங்கள் வந்திருக்கணும், தொழில்ல தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க பார்த்துருக்கணும். அப்ப இது எல்லாமே முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க. எத்தனாம் தேதியில இருந்துன்னா கரெக்டா சொல்லணும்னா உங்களுக்கு 19ஆம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்திலேயே சுக்கிரன் நல்ல இடத்துல, உங்க ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாரு சுக்கிரன். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நீச்சமா இருக்கிறவரும் அடுத்தது ஆட்சியே வராரு. அப்படி பாத்தீங்கன்னா பொது ராசி வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாறங்கள் ஒவ்வொரு வீடும் மாறும் போது அதுக்கு தகுந்த சோதனைகள் கொடுப்பாரு இல்லைங்களா? அப்ப உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்க. நம்ம ராசிக்கு அதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, நம்ம ஜாதகத்துல குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, திருமணத்துக்கு அதிபதியான ஒருத்தர் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். ஆசைன்றது யாருக்குதான் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. அப்படி பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு நடந்ததா அதுதான் கேள்வி. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி தான் வீட்டுல ஆட்சியா உட்காரும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு என்ன தேவை அப்பதான் அது அவருக்கு கண்டிப்பா அறிஞ்சு கொடுப்பாரு. அது என்னன்றது தெரிஞ்சு கொடுப்பாரு. இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா பொழுது போன பிறகு புத்தி வந்த மாதிரி இன்று போய் நாளை வான்ற மாதிரிதான் இப்ப நம்ம பொழப்போம். தங்கம் இருந்தா தவிட்டுப்படி, மாணிக்கு இருந்தா மத்தியான செலவு, வெள்ளி வெந்த விரையும் மாடு கறக்க போன குடிக்க இப்ப கரெக்டா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனிதான். சனி அவங்க இப்ப ஆட்சியா இருக்கிறாரு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாரு சனி? கும்பத்துல அவர் ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல ஆட்சியா இருக்கும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாசம் நல்லாவே இருக்கும். தடையா இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துருவார். அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய். பொதுவா உங்களுக்கு செவ்வாய் தான் எப்பயுமே திருமணத்துக்கு அதிபதி. அப்ப திருமணத்துக்கு அதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 9ஆம் இடம் மாதிரஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப என்ன வரும் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில தாமதங்கள் தள்ளி தள்ளி போகும். நான் சொன்ன மாதிரி அந்த 19ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு கண்டிப்பா நிறைவேறும். அப்பதான் கைக்குடி வரும். அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறவங்களுக்கு அமையுமா தவிர உங்களுக்கு தாமதமாகும். உங்களை பார்த்துட்டு போறவங்களுக்கு செட் ஆகுறத தவிர உங்களுக்கு செட் ஆகல. இல்ல நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன், நான் ஒரு பையனை விரும்புறேன், எனக்கு இன்னொரு பார்ட்னர் வந்தா நல்லா இருக்கும், நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேல உங்களோட கனவு கண்டிப்பா நனவாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்க பேசாத போயிருப்பாங்க, நல்ல உறவுல இருந்தவங்க கட்டா இருப்பாங்க, நட்புல இருந்தவங்க பகையா இருப்பாங்க, சுருக்க நண்பனே உங்களுக்கு எதிரியா இருப்பான், நீங்க கொடுத்து உதவி பண்ணனவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. இது போல நடந்ததெல்லாம் உண்மைதான். இதுக்கு மேல ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 2க்கு அதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கும்போது சொந்த பந்தத்தினால 1 ரூபாய் காசுக்கு ஆதாயம் இல்லை, ஒரு சொத்து புரோஜனம் இல்லை, சொந்த பந்தத்தினுடைய பலம் இல்லை, மற்றவங்களோட உதவி இல்லை, நீங்களே கையூனி கரணம் போட்டுதான் உங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கணும். அப்படியேப்பட்டவங்க தான் இந்த துலாம் ராசி. அப்படி இருந்தவங்களுக்கு 100% நான் சொல்றது என்ன, உங்க ராசிக்கு அதிபதி எப்ப உங்களுக்கு ஆட்சியா உட்காராரோ அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கான அதிபதியும் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி அவரும் ஆட்சியா உட்கார்றாரு. புதன், கன்னி ராசிக்கு அதிபதி புதன் 24ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி அவரும் ஆட்சியை உட்கார்றாரு. 19ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்க வீட்டுல ஆட்சியை உட்கார்றாரு. இது ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு தருணத்துல
நீங்க நினைச்ச முயற்சி, வெளிநாடுக்கு உண்டான முயற்சி, விளையாட்டுத் துறையில சாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி, மண்மனை வாங்குறதுக்கு உண்டான முயற்சி, ஒரு பொன்பொருள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சி, இது எல்லாமே நல்லபடியா நடக்கும். இதுலயும் இந்த இந்த துணி சார்ந்த விஷயங்கள், ஆடை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதிக்கு மேல உங்க வளர்ச்சி சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளார இருந்த போராட்டங்கள் சரியாகிறதுக்கு உண்டான தருணம், குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய தருணம், இது எல்லாமே உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன்.